துபாயில் பொண்ணுங்க சேஃப்டியாக தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? துபாய்க்கு நான் வந்தப்போ ஃபர்ஸ்டே நான் என் வீட்டுக்கிட்ட கேட்ட போதே கேள்வி, உண்மையாவே பொண்ணுங்களுக்கு நீங்க சேஃப்டியா அப்படின்னு. அது அவங்க சொன்னாங்க, நான் இல்லாம நீ என்கிட்ட வெளியே போய் பாரு உனக்கே தெரியும்னாங்க. நான் அப்ப அது பேசாம எடுத்துக்கல, என்னைக்காவது சூழ்நிலை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு. நேத்து நாங்க சாப்பிட போறப்போ அது வந்து மெயின் ரோட் வழியா போகாம நாங்க ஒரு சந்துக்குள்ள போற மாதிரி தான் போனோம். அங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் கீழே புல்வெளி மாதிரி இருக்கும். ஒரு 8:30 போல இருக்கும், நைட்ல சொல்றேன். ஒரு 8:30 மேல சாப்பிட போறப்போ நாங்க பார்த்தோம் 2 பசங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. பப்ளிக் பிளேஸ்ல தான், புல்வெளியில தான் உட்காந்துருந்தாங்க. இது நிஜமாவே நடந்ததுதான். உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு 5 அடி பக்கத்துலயே ஒரு சைனா போனா அவங்கள கொரியா போனா தெரியல, ஆனா அந்த ஒரு பொண்ணு தைரியமா உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணு தைரியமா உட்காந்துருக்கு. காரணம் யாரு? கவர்மெண்ட். இந்த UAE கவர்மெண்ட். தொட்டா அவன் செத்தா. அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு தைரியமா உட்காந்துருக்க முடியுது. சட்டங்கள் கடுமையா இருந்தா மட்டும்தான் பொண்ணுங்க அந்த அளவுக்கு தைரியமா இருக்க முடியும். நம்ம ஊர்ல பாத்ரூம் போன பிள்ளைய ரேப் பண்ணி இன்ன வரைக்கும் யாரு பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர் கவர்மெண்ட். இதெல்லாம் எப்ப மாறும்னே தெரியல.